இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கொண்டு வந்த சிற்றுண்டிகள் குளிர்பானங்கள் அருந்த போகின்றோம். பாருங்க அந்த அருகி அதான் ஜானக்கல் பாருங்க, ஜானக்கல் தெரியுதா? பாப்போம் அந்த தெரியுது. இதுக்கு போறதுக்கு என்னதான் போகலாமா அதான் ஜானக்கலுக்கு? நாங்க சாப்பிடுற வேலையை பாக்குறோமா? கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடுறோம். என்னண்டா எனது கிருபாகரன் யூடியூப் சேனலை பார்வையிடுகின்ற அனைத்து பார்வையாளர்களும் இவ்வாறான ஒரு அழகிய இடம் எங்கு உள்ளது என்று நீங்கள் யோசனை பண்ணி கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் நமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாகரை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட காயான்கேணி மற்றும் உராலோடையின் பொதுவாக இருக்கின்ற உராலோடை முனை என்கின்ற அந்த கடற்கரைக்கு வந்தால் நீங்கள் இந்த அழகான இந்த இடத்தை நீங்க பார்க்கலாம். இந்த இடத்தை பார்க்க போனால் சுற்றுலா காயங்கினி சுற்றுலா தலைமையில் ஒரு தலைமுறை அமைக்கப்பட்டுள்ளது. அதனூடாக இங்கு வாரார்கள். மற்றும் விராலோடை மீனவர்களான காயங்கினி இந்த சுற்றுலா பயணிகளை கடற்கரைக்கு சுற்றுலா செல்வதற்காக ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்கிருந்தாவது நீங்கள் வர விரும்பினால் உடனடியாக மட்டக்களப்பு பாகரை பிரதேச செயலகத்தின் ஊடாக அந்த பிரதான வீதியூடாக வருகின்ற பொழுது அங்கு காயங்கிணி பாலம் என்று காயங்கிணி அந்த செக் பாயிண்ட் ஒன்று அதனூடாக காயங்கிணி கிராமத்திற்குள் அந்த பிரதான வீதி வந்து அதனூடாக காயான்கேணி பிரதான வீதியூடாக அப்படியே வருகின்ற பொழுது நேவிகேட் என்று நினைக்கின்றேன். அதற்கு அருகாமையில் அப்படியே அந்த வீதி வருகின்றது மற்றும் காயங்கிணி இந்த 2 கிராமத்திற்கும் பொதுவாக உள்ள இந்த முனை அந்த முனை கடற்கரைக்கு நீங்கள் வந்தீர்களால் அழகான இந்த கல் மற்றும் சேர்ந்த கரை, அதாவது ஆழம் இல்லாத கடல், அத்தோடு அது யானைக்கல் அதே மாதிரி நிறைய இடங்கள் இது இருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் தங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்காக அதற்குரிய வசதிகளும் அவர்கள் செய்து வைப்பார்கள். அந்த வகையில் அனைத்து பார்வையாளர்களும் நாங்கள் விரும்பினால் இந்த பகுதிகளுக்கு நீங்கள் இது வருகை தந்து இந்த சுற்றுலா தளத்தினை நீங்களும் கண்டு கழிக்கலாம் என்பதனை அறிவித்தார்கள். தற்பொழுது நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நீரார்வமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றது, எனக்கு பயமாக இருக்கின்றது தண்ணிக்குள் இறங்குவதற்கு. ஏற்கனவே வார வழியில் வழுக்கி விழுந்து விட்டேன், சற்று போய்விட்டது. மேலே ஏறி இருந்தாங்க, இப்போ திருப்பி கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டு இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இனி கொஞ்ச நேரத்தில் புறப்பட தயாராக இருப்போம். பாருங்க என்ன படிவான இடங்கள் உண்டு. இப்படியான இயற்கையான இடங்கள் அமைந்துள்ள இடத்துல எல்லாம் நீங்களும் வந்து பார்க்கலாம்.
நம்மளோட வந்தால் கோணேஷ் அவர்கள் கடல் அட்டையை எடுத்துக்கொண்டு வருகின்றார். கிடைக்குமா அது? இதுதான் அந்த கடல் அட்டை என்கின்ற உயிரினம். எப்படி இது கீறி போட்டு இது என்ன சாதி? இந்த கடல் அட்டையிற பேர் சொல்லி தெரிஞ்ச மீனவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க? எடுத்து கடலுக்குள்ள விடுங்க, பாவம் எடுத்தது திருப்பி வரும். எமது கிருபாகரன் யூடியூப் சேனலை பார்வையிடுகின்ற அனைத்து பார்வையாளர்களும் எனது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டிருந்தால் இவ்வாறான வீடியோக்களை நாங்கள் போட்டுக் கொண்டிருப்போம். அதனை நீங்கள் பார்த்து லைக் பண்ணி விடுங்கள். இந்த மாதிரியான இடங்களை நீங்க பார்வையிடுவதற்காக விரும்பினீர்கள் என்றால் உடனடியாக எனது இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இதனை அதற்குரிய விளக்கங்களை கேட்கின்ற பொழுதோ நான் அதற்குரிய பதில்களை உங்களுக்கு நான் தருவேன் என்பதனை கேட்டுக்கொண்டோம். தற்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன். அனைத்து வியூவர்ஸுக்கும் எமது இந்த கிருபாகரன் யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.